அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 2.21 ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. ஏயின் ஏன் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 3 n ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N ஒரு ஒற்றை எண், n ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N ஒரு இரட்டை எண். இதில் கொஸ்டின் 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பை காண்க. கேள்வி 11வது உறுப்பும் காண்க. இப்போ 11வது உறுப்பு 18வது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கிவன் கொடுத்துருக்குது என்னம்மா, ஏஎன் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 3. ஓகேவா? ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N ஓர் ஒற்றை எண். ஓகேம்மா? n ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N ஓர் இரட்டை எண். இது கிவன். 11வது உறுப்பு கேள்வி என்னது? 11வது உறுப்பு. 11வது உறுப்புனா என்னதுமா? இப்போ 11 ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? அப்போ நம்ம செக் பண்ணுவோமா? 2வால் தான் டிவைட் பண்ணணும். ஸோ 2 5 * 10 தட் இஸ் 1. ரிமைண்டர் 1ஆக வந்திருக்கு. அப்போ இது ஒரு ஒற்றை எண். இவங்களுக்கு தெரியுதுமா? 1 3 5 7 9 இதெல்லாம் ஒற்றை எண்கள். 2 4 6 8 இதெல்லாம் இரட்டை எண்கள். அப்போ 11வது உறுப்பு ஒற்றை எண் தான். அப்போ இந்த கண்டிஷன் அப்ளிகபிள். ஓகேப்பா? A11 ஈக்குவல் டு, ஓகேம்மா? ஸோ இது டைரக்டாக ஏஎன் ஈக்குவல் டு, இது ஒரு ஒற்றை எண். அப்போ ஏஎன் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 3 ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. அது ஒரு ஒற்றை எண். அப்போ 11வது உறுப்புனா அப்போ A11 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n ஈக்குவல் டு 11. ஓகேம்மா? ஸோ 11 இன்ட்டு 11 + 3 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு இது எவ்வளோம்மா? 14. ஸோ எவ்வளவு ஆன்சர்? A11 14 11 மல்டிப்ளை பண்ணால் என்னம்மா ஆன்சர் கிடைக்கும்? 154. அதை நீங்களே மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கேட்டிருக்கான்? 18வது உறுப்பு. 18வது உறுப்பு கேட்டிருக்கான். ஸோ இந்த 18வது உறுப்பு என்னது? 18ங்கிறது ஒரு இரட்டை எண் தானம்மா? அப்படி தானம்மா? 18 ஒரு இரட்டை எண். அப்போ இந்த கண்டிஷன் அப்ளிகபிள். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 18வது உறுப்பு உங்களுக்கு திரும்ப 18 2ஆல் டிவைட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு 0. 9 * 2 18 தட் இஸ் 0. ரிமைண்டர் 0வாக வருது. அப்போ 18 ஒரு இரட்டை எண். அப்போ இரட்டை எண் இந்த 18 18 இரட்டை எண்ணாக இருந்தால் இந்த கண்டிஷன் ஏஎன் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. கேட்டிருக்க கேள்வி என்னது? A18 ஈக்குவல் டு 18 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ அப்போ 18 18 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ 18 இன்ட்டு 18 8 is 8 * 8 64 that is 4. 8 so 4 324 + 1 that is equal to 18 equal to 325. ஓகேம்மா? உங்களுக்கு 11 ஒரு ஒற்றை எண்ணா இந்த கண்டிஷன் n இன்ட்டு n + 3. அதில் நம்ம என்ன செய்கிறோம்? n இருக்க இடத்துல 11 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கிடைக்க. n இந்த 18 இப்போ n இரட்டை எண். அப்போ ஏஎன் இருக்க இடத்துல என்ன செய்ய போகிறோம்? இந்த 18 இரட்டை எண்ணா இந்த கண்டிஷன் 18 இரட்டை எண்ணாக இருக்கிறனால n ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதுதான் அப்ளிகபிள். ஸோ ஏஎன் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். இது ஆன்சர் கிடைக்கும். ஓகேம்மா? இந்த ப்ராப்ளத்தில் நிறைய இந்த
10th கிளாஸ் மேக்ஸில் நிறைய சம்ஸ் போட்டிருக்கோமா. என்னுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலை போய் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.